ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கோல்டு சேவிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் எப்படி வந்து கோல்டு சேவ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு பவுன் 300 வாங்கின காலம் போய் இப்போ ஒரு கிராமே வந்து 6000 7000 வாங்குற அளவுக்கு ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மெயினாக அப்போது பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து கோல்டு சேமிக்குங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கோல்டை எப்படி நம்ம சேமிக்கலாங்கிறது எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 கிராம் மினிமம் 6லேருந்து 8 கிராமுக்குள்ளேயாவது நம்ம சேமிக்கிற மாதிரி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கோல்டு வந்து சேமிக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, உண்டியலில் சேமிக்கிற மெத்தடு. ஸோ உண்டியலில் நம்ம காசு சேமித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து மினிமம் ஒரு 100 ருப்பிலேருந்தே நம்ம சேமிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி வேலைக்கு போகிறவங்க, டெய்லி சம்பளத்துக்கு, வார சம்பளம், அப்புறம் மந்த்லி சேலரி வாங்குறவங்க, அப்புறம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சேமிக்கலாம். மினிமம் 300 கண்டிப்பாக சேமிக்க முடியும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வீட்டு செலவுக்குன்னு காசு கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து கூட இப்போ ஒரு 500 கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 400 இல்லைனா ஒரு 300 செலவுக்கு போனாலும் மீதி ஒரு 100 எடுத்து நம்மளால் கண்டிப்பாக அது சேமிக்க முடியும். இந்த மாதிரி சேமித்தா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மினிமம் இப்போ ஒரு நாளைக்கு 100 சேமித்தா கூட 30 நாள் சேம் பண்ணுறப்போ 3000 வந்துடும். ஒரு மாதத்துக்கே நம்மளால் 100 சேமித்தாலே 3000 வரைக்கும் சேமிக்க முடியுது. ஸோ அப்போ 12 மாதம் சேமிக்கிறப்போ நமக்கு 36,000 வந்துடும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 100 சேர்த்தாலே ஒரு வருஷத்துக்கு 36,000 நம்மளால் சேமிக்க முடியுது. இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோல்டு ரேட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5875 இருக்குது. ஸோ 8 கிராமுக்கு போட்டாலும் 47,000 வருது. நம்ம வந்து 36,000 தான் நம்மளோட சேவிங்ஸ் இருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 6 கிராம் போட்டோம்னா 35,250 வரும். ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% போடுவாங்க. இது எல்லா கடையிலையும் காமன் தான். அப்புறம் அதோட மேக்கிங் சார்ஜ் வந்து போடுவாங்க. அது மட்டும் வேணால் கடைக்கு வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ அதோட அமௌண்ட்டெல்லாம் போட்டால் எப்படி ஒரு 40க்குள்ளே வரும். ஸோ நம்ம மினிமம் ஒரு 6 கிராம்லேருந்து 6 to 8க்குள்ளே நம்ம எப்படியாவது எடுக்கிறதுக்கு டார்கெட் பார்க்கலாம். ஸோ 36,000 அமௌண்ட்டுக்கு எப்படியாவது ஒரு 6 கிராம் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சேமித்தா மட்டும்தான் நம்ம வந்து கோல்டு சேமிக்க முடியும். ஸோ கோல்டுங்கிறது நமக்கு ஒரு சொத்து மாதிரி தான். ஏன்னா எப்போவுமே நமக்கு தேவைப்படும், யூஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லைனா எதுக்காவது விற்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னா கூட நம்ம இந்த கோல்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேமிக்கிற அமௌண்ட்டில் கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கணும்னு கிடையாது. கோல்டு காயின் கூட நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு செயினாவோ இல்லை காயினாவோ வாங்கிக்கலாம். காயின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லைனா ஏதாவது ஒரு வீடு இந்த மாதிரி நிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து இந்த காயினை விற்று கூட அந்த அமௌண்ட்டாக வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா காயின் வாங்கினோனாலும் ரேட் வந்து போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ இந்த காயின் வாங்கியிருக்கிற ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த காயினை விற்றோன்னா நமக்கு அப்போ இருக்கிற தங்க ரேட்டுக்கு நம்ம கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு லாபம் தான். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, கோல்டு சீட்டு, நகை சீட்டு. அதாவது இப்போ எல்லா கடையிலையுமே வந்து நகை கடையில் நகைச்சீட்டு பிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மினிமம் 1000 இருந்து நம்ம நகைச்சீட்டு போட்டுக்கலாம். ஸோ மினிமம் 1000 11 மாதம் வந்து இந்த நகைச்சீட்டு கட்டணும். 11 மாதம் கட்டிட்டு 12வது மாதம் போயிட்டு நம்ம அந்த நகைச்சீட்டுக்குரிய எவ்வளோ கிராம் நமக்கு அதில் சேமிச்சிருக்கிறோமோ ஸோ அதுக்கேற்ற போய் நகையை நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதில் மெயின் பெனிஃபிட் என்னென்னா, செய்கூலி சேதாரம் கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நகை வாங்கிக்கலாம். ஸோ இதில் 2 மெத்தட் இருக்கும். நம்ம வந்து கோல்டாக சேமிக்கிறோமா இல்லைனா அமௌண்ட்டாக சேமிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதில் நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேமித்து கூட நம்ம நகை சீட்டு மூலமாக கூட நம்ம நகை வாங்கலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு டிஜி கோல்டுங்கிற ஒரு சேவிங் மெத்தட் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது தங்கமயில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 100 ரூபாயில் இருந்தே நம்ம வந்து கோல்டு வாங்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் பெர் டேக்கு 100 சேமித்தாலும் நமக்கு வந்து அந்த ரூபாய்க்கு ஏற்ற கிராம் வந்து அதில் நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை முறை வேணாலும் இதில் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 330 நாள் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். அதாவது 11 மாதம் பண்ணணும். அந்த 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 நாளில் நம்ம எப்போ வேணாலும் கடைக்கு போயிட்டு நம்ம கோல்டு செயினாவோ இல்லைனா காயினாவோ கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிஜி கோல்டுங்கிறது நம்ம அந்த நகை கடையில் போய்ட்டும் கூட இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோன்லேயே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஜி கோல்டுங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு கூட நம்ம அதிலேயே நம்ம கடைக்கு போகாமல் அதிலே போய்ட்டு லாகின் பண்ணியும் இது மூலமாக நம்ம சேமிக்கலாம். இதில் வந்து எப்படின்னா, இதில் செய்கூலி சேதாரம் போடுவாங்க.
ஸோ இதில் வந்து செய்கூலி சேதாரம் உண்டு, ஜிஎஸ்டியும் உண்டு. ஆனால் என்னென்னா நம்ம வந்து நம்முடைய கடைக்கு போயிட்டு மொத்தமாக காசு கொடுத்து நகை வாங்குறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அப்பப்போ கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம சேமிச்சுட்டே வந்தோம்னா நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை ஆட் ஆகும். ஸோ அது மூலமாக வந்து நம்ம போய் நகை எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அவங்க இப்போ நம்ம 75 நாள் 75 நாள் நம்ம சேவ் பண்ணுறப்போ 5% வந்து நமக்கு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரூ. 100 சேமிச்சோன்னா ப்ளஸ் ரூ. 5 அவங்க போட்டு நமக்கு ரூ. 105 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற வெயிட்டுக்கு நமக்கு கிராம் வந்து ஆட் ஆகும். 76லேருந்து 150 நாளுக்கு ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு 5%, அதுக்கடுத்து செகண்டு 76லேருந்து 150 டேக்கு வந்து 3.75% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 151லேருந்து 225 நாளுக்கு 2% கொடுக்குறாங்க. அப்புறமா 226லேருந்து 300 நாளைக்கு வந்து 0.75% கொடுக்குறாங்க. அப்புறம் லாஸ்ட்டு 30 நாளுக்கு மட்டும் அவங்க எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த லாஸ்ட் 30 நாளுக்குள்ளே நம்ம கோல்டு கடையில் போயிட்டு நம்ம நகையாவோ இல்லை கோல்டு காயினாவோ கூட வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி சேமிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரூ. 150 டெய்லி ரூ. 150 11 மாதம் நம்ம சேவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு அது 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு 8 கிராம் கிடைக்கும். இதே நம்ம டெய்லி 300 சேமிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு 16 கிராம் கிடைக்கும். 450 நம்ம டெய்லி சேமித்தோன்னா நமக்கு 24 கிராம் கிடைக்கும். டெய்லி நம்ம 600 சேமித்தோன்னா நமக்கு வந்து 11 மாதம் முடிஞ்சதும் 32 கிராம் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஆஃபர் 330 நாள் நம்ம பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தங்கமயிலோட எந்த பிரான்ச்சில் கூடயும் போயிட்டு நம்ம இந்த நகையாவோ இல்லை கோல்டு காயினாவை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 2019 பார்த்திங்கன்னா நகையோட ரேட்டு ரூ. 3173 இருந்தது. இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 5850. ஸோ இப்போ ஒரு 4-5 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா டபுளாகவே இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ கோல்டு வந்து நமக்கு எப்போவுமே ஒரு சொத்து மாதிரி தான். இது எப்போவும் நமக்கு யூஸ் ஆகும். இதனால நமக்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஆக போகிறது இல்லை. அதனால் நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த மாதிரி நம்ம கோல்டு ஜுவல்லரியில் நம்ம போட்டோன்னா அது நமக்கு எப்போவுமே ஒரு லாபமாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஜிகோல்டு ஆப் பற்றி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். இது நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்புன்னு போட்டோன்னா அந்த ஆப் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணோன்னே நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். இது என்ட்ரு பண்ண உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு எம்பின் வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும், பாஸ்வேர்ட் மாதிரி. நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே லாகின் பண்ணி போயிடலாம். போனதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து டிஜிகோல்டு ஆப்பு, சூப்பர் கோல்டு ஆப்பு, அப்புறமா ஃபியூச்சர் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணதுனால அதில் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ இந்த மாதிரி கேட்கும். நோ மோராக ஜாயின் நவான்னு கேட்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நோ மோர் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறோன்னா ஜாயின் நோ கொடுத்தோன்னா அதில் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த தங்கமயில் ஆப்பில் வந்து நம்ம ஆட் ஆகிடலாம். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறமா இதில் அமௌண்ட் எப்படி பே பண்ணுங்கிறது நான் காட்டுறேன். இப்படி தான் அமௌண்ட் வந்து இதில் இப்போது ரூ. 100 நம்ம பே பண்ணோன்னா நமக்கு ரூ. 105 கிடைக்கும். அதில் வெயிட் பார்த்திங்கன்னா 0.018 மில்லிகிராம் வெயிட் வந்து நமக்கு ஆட் ஆகுது. இதே மாதிரி நம்ம அமௌண்ட்டு கூட்டிக்கலாம். ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ரூ. 300 கொடுத்தா ரூ. 316 வரும். இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணோன்னா ரூ. 400 கொடுத்தா ரூ. 421 வரும். குறைக்கிறதுனால இந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு வந்து நமக்கு ஆட் ஆகும். வெயிட்டுமே நம்ம கூட்டி குறைச்சி நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுங்கிறது கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெயிட்டு கூட்டினோன்னா இப்போ 0.017 மில்லிகிராமுக்கு ரூ. 98. இதே 0.217 கிராமுக்கு வந்து ரூ. 1274 நம்ம பே பண்ணணும்னு அதில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேன்சல் பே நவுன்னு இருக்குது இல்லையா, அதில் நம்ம பே நவுங்கிறது கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆப்ஷன் காட்டும். நமக்கு எந்த மெத்தடில் பே பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது மூலமாக கூட நம்ம பே பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி சேமிச்சுட்டு வரலாம். இதுவுமே ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா நம்ம கையில் மொத்தமாக காசு வந்து நம்ம நகை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம கையில் காசு இருக்கிறப்பெல்லாம் நம்ம சேமிச்சுட்டே வந்தனாலும் நமக்கு ஒரு கோல்டு தான் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும். ரூ. 100 கூட நமக்கு கோல்டு கிடைக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆஃபரு. ஸோ இது மூலமாகவும் நம்ம சேமிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.